ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் நான்வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் குழம்பு. சிக்கன் தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடு இதுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு அவ்வளோ பாராட்டு மழை கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ருசி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு தான். நான் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி போட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ பிராய்லர் சிக்கனில் செஞ்சாலுமே ஒரு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான குழம்பு. கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஜமாகவே தங்க வளையல் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இந்த குழம்பு இன்றைக்கி செய்கிறீங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி தாளித்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், மணமும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தேவைப்படாது. நல்லா வெங்காயம் போட்டு நல்லா எப்பவும் போல் வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வரும் பாருங்கள், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதே போல் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். சரியா, நல்லா நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா வெங்காயம் பாருங்கள் கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஏன்னா மசாலையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேகட்டும். பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே எவ்வளோ நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். குட்டி குட்டியாக கறி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. சரியா, அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது வேகட்டும். நம்ம அதுங்களையும் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1 ஸ்பூன், அடுத்து கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது போல் 2 துண்டு பட்டை. இப்போ இதை வறுத்துடலாம். நல்லா கலர் மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருவோம். கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரே 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும், ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ மாற்றி வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கன் வந்து வேகுது. தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ஏன்னா நம்ம வைக்க போகிறதே தண்ணி குழம்பு தான். அதனால் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை,
சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் சிக்கன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கடைசி அந்த கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குறப்போ நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இதே மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இதே போல் மசாலா அரைச்சி இதே போல் வறுத்து அரைச்சி எல்லாமே செய்யுங்க, அருமையாக இருக்கும்.